இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா சொரப்பணியாரம். இது ஒரு ஸ்வீட். இப்போ அது செய்ய தேவையான இன்கிரீடியன்ட் பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? நான் உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இது 1 ஹவர் ஊற வச்சு தண்ணி லைட்டா தெளிச்சு நான் அரைச்சு வச்சிருக்கேன். இதில் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், ஏலக்காய் தூள், சர்க்கரை, சால்ட், தேங்காய் வந்து நான் அரைச்சு வச்சிருக்கேன். அரைச்ச அந்த பால் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் பேன் வச்சிருக்கேன். ஆன் பண்ணிக்கிறேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டும். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம இதை அரைச்சி வச்சிருக்க இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க மாவு எடுத்து ஒன்றுனா இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் போடுறப்ப தண்ணி தொட்டுக்கோங்க கையில். இதுக்கு ஷேப் வந்து முக்கியம் கிடையாது. சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ இது செவந்துருச்சு. இதுக்கு மேலே கலர் வரக்கூடாது. மாவு வெந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்த ட்ரிப் நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ அதை நான் இந்த பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த போண்டா வந்து சுட்டு எடுத்தாச்சு. இந்த ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதில் டிப் பண்ணுறதுக்கு நம்ம பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பால் ரெடியாக இது பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏலக்காய் பவுடர், அப்புறம் நான் வந்து சர்க்கரை வந்து ஒரு கப்பு, பாதி கப், அரை கப் எடுத்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை நிறைய சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான சொரப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை வாங்க நம்ம பவுலில் சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான சொரப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பை.